ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, உங்களுக்கு ரோல் மாடல்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு. எங்களுக்கு ட்ரம்ஸ்னாலே உடனே வந்து சிவமணி சார் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் வந்து நீங்களும் அவங்க கூட ஒரு 3 ஸ்டேஜில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. ஸோ அவர் கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவருக்கு என்னெல்லாம் விஷயம் உங்களுக்கு சொன்னார்? மதுரையில் சங்கம் 24ன்னு ஒரு ப்ரோக்ராம் நினச்சி அதில் சிவமணி சார் கூட நான் வாச்சேன். அப்போ மழை பெஞ்சிச்சு. அப்போ ஒரு கிரேட் கூட முடிக்கல, இவன் 8th கிரேட் வரைக்கும் முடிச்சிருக்கானா, அது பெரிய விஷயம், வருங்காலத்தில் நல்லா வருவா, என்னையோட பெரிய ஆளாக வருவான்னு சொன்னாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? புல்லரிச்சிச்சா? நான் இவரோட மியூசிக்கில் வந்து எனக்கு நாளைக்கு போனால் எனக்கு வந்து பயங்கரமாக வாசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யாரை சொல்லுவீங்க? இளையராஜா சார் ட்ரூப்லேயும் ஏஆர் ரஹ்மான் சார் ட்ரூப்லேயும் ஒரு சான்ஸ் மட்டும் நான் வாசிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ரைட், ஓகே. இப்போ நீ இளையராஜா சார் சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. ஏன்னா ராஜா சார் கூப்பிட்டு வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அவர் வந்து எப்போ நீங்கள் என்ன பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களை கூப்பிட்டு இதை சொன்னார்? இல்லை, பெர்ஃபார்ம்லாம் பண்ணல, சும்மா அவங்க வந்து பர்த்டே அன்னைக்கு போனோம். இல்லை, அவங்க அம்மா ஒரு சம்பவத்துக்குனால போனோம். அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி, அவங்க பக்கத்தில் எல்லாத்தையும் ஃபோட்டோ நின்றுட்டு அவங்க நல்லா அப்பா என்னை பற்றி விவரங்கள்லாம் சொன்னாங்க. இனிமேல் நல்லா பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. இனிமேல் நல்லா பண்ணு அப்படின்னாங்களா? ரைட், ஓகே. அப்போ நீங்கள் வாட்சதை வந்து பார்க்கறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ரைட், ஓகே. இந்த இன்டர்வியூ மூலமாக அவங்க பார்த்துருவாங்க. ஓகேவா? சூப்பர். இப்போ நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய ஜானர்ஸ் வந்து இப்போ ட்ரை பண்ணலாம். ரைட்டா? இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வர ஜானர் இது வாசிக்கும் போது? வெஸ்டர்ன். வெஸ்டர்ன் ரொம்ப ஈஸியாக வரும்ல?